அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேலை டி என் சேனல். தமிழகத்தில் பெரிதும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த 3-4 வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே அறிவிக்கப்படும் எஸ்ஆர்பி க்கான அறிவிப்பை வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்று கூறப்படும் மாவட்ட கூட்டுறவு வங்கிக்கான வேலை பணி சம்பந்தப்பட்ட அறிவிப்பினை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி மார்ச் மாதம் அனைத்து மாவட்ட கூட்டுறவு வங்கிகளிலும் உள்ள காலி பணியிட விவரங்கள் கேட்டறிந்து சுற்றறிக்கை வெளியிட்டது. அதற்கு ஏற்ப 10 மே அன்று உதவியாளருக்கான மொத்த காலி பணியிடங்களுக்கான விவரங்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி இதற்கான முழுமையான தகவல்களை இப்பொழுது பார்ப்போம். எஸ்ஆர்பி என்று கூறப்படும் ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு 3 வருடங்கள் முதல் 4 வருடங்களுக்கு ஒருமுறை தேர்வு மூலம் காலி பணியிடங்களை நிரப்பி வருகிறது. அதன்படி காலி பணியிடங்கள் மாவட்ட கூட்டுறவு வங்கிகள் மற்றும் அது சம்பந்தப்பட்ட கூட்டுறவு வங்கிகளில் உள்ள உதவி ஆய்வாளர் பணி எடுக்காத நடத்தப்படும் தேர்வு ஆகும். அதன்படி இந்த ஆண்டு மொத்தம் 809 காலி பணியிடங்கள் உள்ளது என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை மண்டலத்தின் 105 காலி பணியிடங்களும், கோயம்புத்தூர் மண்டலத்தில் 51 காலி மனையிடங்களும், கடலூர் மண்டலத்தில் 28 காலி பணியிடங்களும், தர்மபுரி மண்டலத்தில் 32 காலி பண்ண இடங்களும் உள்ளது. சேலம் மண்டலத்தை பொறுத்தவரை இதுவரை எவ்வித காலி பணியிடங்களும் தற்போது அறிவிக்கப்படவில்லை. இதுபோன்று விடப்பட்டுள்ள மாவட்டங்களில் பின்வரும் நாட்களில் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு அறிவிக்காத பட்சத்தில் மாவட்டத்தில் உள்ள விண்ணப்பதாரர்கள் அருகாமையில் உள்ள மாவட்டத்தில் விண்ணப்பம் செய்து தேர்வில் கலந்து கொள்ளலாம். அடுத்து, திண்டுக்கல் மண்டலத்தில் 28 காலி பணியிடங்கள் உள்ளது என்றும், ஈரோட்டு மண்டலத்தில் இருப்பது 6 காலி பணியிடங்களும், காஞ்சிபுரம் மண்டலத்தில் 98 காலி பணியிடங்களும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 18 காலி பணியிடங்களும், மதுரை மண்டலத்தில் 67 காலி பணியிடங்களும், நீலகிரி மண்டலத்தில் 22 காலி பணியிடங்களும், புதுக்கோட்டையில் 10 காலி பணியிடங்களும், ராமநாதபுரத்தில் 19 காலி பணியிடங்களும், சிவகங்கை 60 காலி பணியிடங்களும், திருவண்ணாமலையில் 22 காலி பணியிடங்களும், திருச்சி மண்டலத்தில் 52 காலி பணியிடங்களும், திருநெல்வேலி மண்டலத்தில் 51 காலி பணியிடங்களும், தூத்துக்குடியில் 41 காலி பணியிடங்களும், வேலூர் மண்டலத்தில் 48 காலி பணியிடங்களும், விழுப்புரத்தில் 20 காலி பணியிடங்களும், கடைசியாக விருதுநகர் மாவட்டத்தில் 13 காலி பணியிடங்கள் என்று மொத்தம் 809 காலி பணியிடங்கள் தற்பொழுது வரை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன் வகை பார்க்கும்போது மொத்தம் 20 மாவட்டங்களுக்கான காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டது. மேலும் இதர மாவட்டங்களுக்கான காலி பணியிட அறிவிப்புகள் பின்வரும் நாட்களில் வெளியிடப்படும். அது மட்டுமின்றி தேர்வு அறிவிக்கும் நேரத்தில் காலி பணியிடங்களுக்கான எண்ணிக்கையில் அதிகரிக்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. அதன் பிறகு தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கியில் 49 உதவியாளர்களுக்கான காலி பணியிடங்களும், தமிழ்நாடு ஃபெடரேஷனில் 47 காலி பணியிடங்களும், மாநில எல்.டி. வங்கியில் 45 காலி பணியிடங்களும், தமிழ்நாடு கோ ஆபரேட்டிவ் யூனியனின் 13 காலி பணியிடங்களும், தமிழ்நாடு சிசிஎப் இல் 14 காலி பணியிடங்களும் உள்ளது என்று இவ் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலி பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த 2 அல்லது 3 மாதத்திற்குள் முறைப்படி அறிவிப்பாணை வெளியிடப்படும். ஜூலை மாதம் கடைசி வாரத்தில் நடைபெறவுள்ள கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் முடிவடைந்த பிறகு மாவட்ட வங்கிகளுக்கான எஸ்ஆர்பி தேர்வின் அறிவிப்பு தமிழக அரசால் வெளியிடப்படும் என்று பெரிதும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆகையினால் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் தற்போது முதல் தேர்வுக்கு தயாராக வேண்டும் தங்கள் சேனல் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அது மட்டுமின்றி கூட்டுறவு தேர்வுக்கான முக்கிய வினா விடைகள் நமது சேனலில் உள்ளது. விண்ணப்பதாரர்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். இதுபோன்ற அரசு வேலை சம்பந்தப்பட்ட தகவல்களை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.